இப்போது சோசியல் மீடியாக்களில் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறவங்கள தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறது வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பெரும்பாலானவங்க விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்க, பேட்டி கொடுக்குறவங்கெல்லாம் பார்த்தோன்னா தற்குறித்தனமாக தான் பேசுகிறாங்க. அதுலேயும் இந்த விஜய் ரசிகர்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால தான் எல்லோரும் விஜய் ரசிகர்களை தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறதுனால வலைப்பேச்சு அந்தணனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு போல். அவர் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. அடுத்தவர்களை மட்டம் தட்டுகிற அத்தனை பேரும் இங்கு தற்குறிகளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது விஜயையும் அவருடைய ரசிகர்களையும் எல்லாரும் மட்டம் தட்டுறாங்களாம். அதுக்காக பொங்கி எழுந்திருக்காரு வலைப்பேச்சு அந்தணன். சரி, இத்தனை நாளும் நீங்கள் விஜய்க்காக மற்றவங்களை மட்டம் தட்டிட்டு இருந்தீங்களே, அப்போ நீங்களும் தற்குறி தானே? தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையாக இருக்கட்டும், அஜித் அவர்களையாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனையாக இருக்கட்டும், எல்லாரையுமே இந்த வலைப்பேச்சு குரூப் பயங்கரமாக மட்டம் தட்டிகிட்டு இருந்தாங்கள்ல. விஜய் தான் டாப்பு, மற்றவங்களாம் டூப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கள்ல. அப்போ நீங்களும் தற்குறிகள் தானே? இவருக்கு திராவிட ஜீவா ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு. இவ்வளவு நாள் நீங்கள் ரஜினி, அஜித், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட அனைவரையும் செய்தீர்களே, அதுவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வடைப்பேச்சு அந்தணனை பயங்கரமாக கழுவி ஊற்றியிருக்காங்க. அதுலேயும் சில பேர் அது கண்ணாடி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இவங்க மற்றவங்கள பேசுனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா. ஆனால் மற்றவங்க இவங்க எசமானரை பேசிட்டா இவங்க ஒவ்வொன்னு குலைச்சிட்டு வருவாங்களாம்.